குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு பால் காய்ச்சிட்டு அதுலேருந்து நம்ம ஆடையை எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அதை வெண்ணெயாக எப்படி மாற்றி நெய்யாக ஆக்குறோன்னு ஒரு சின்ன வீடியோவை போட்டு காமிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நம்ம இது மாதிரி டெய்லி பால் காய்ச்சினா ஒரு ஆடை படியும். நம்மள சாதாரணமாக அந்த பால் காய்ச்சி கொஞ்சம் பால் ஆறினோடனே நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோடனே இப்போ எப்படி நீங்கள் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் கழிச்சு இந்த பால் எடுத்தீங்கன்னா அந்த ஆடை கொஞ்சம் கனமாக இருக்கும். அந்த ஆடையை நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ நான் இது பால் காய்ச்சினதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆடையை எடுத்து காமிக்கிறேன். இது அவ்வளோ திக்காக இருக்காது. பட் இது மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு இதே ஆடை இப்படி எடுக்கிற ஆடை அப்படியே திக்காக இருக்கும். இந்த ஆடையை அப்படியே என்ன பண்ணுங்க, ஒரு டபராவில் போட்டு இது மாதிரி ஒரு வேறு கண்டெய்னர் சின்ன டபரா இதுலேயே போட்டு இது மாதிரி வச்சுடுங்க. இது மாதிரி இதில் வச்சுட்டோம். ஸோ இதே நீங்கள் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த பால் சுட வச்ச பாலை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ எப்படி இதே பால் வெளியில் எடுத்தீங்கன்னா அந்த ஆடை இன்னும் கனமாக இருக்கும், ஈஸியாகவும் எடுக்க வரும். அது மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. டெய்லி இது மாதிரி எப்பப்போ பால் காய்ச்சிடும் அதே பால் நீங்கள் 2-3 தடவை காய்ச்சினா கூட ஒவ்வொரு தடவையும் ஆடை படியும். அந்த ஆடையை பழுடி எடுத்து நீங்கள் சேகரித்து வச்சுன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 200 to 250 கிராம் உங்களுக்கு வெண்ணெய் கிடைக்கும், நெய் கிடைக்கும். வெண்ணெய் கொஞ்சம் கூடவே இருக்கும். வெண்ணெயை காய்ச்சினா ஒரு 1/4 கிலோ நெய் கிடைக்கும். ஆனால் பால் வாங்கிறதுல பொறுத்து இருக்குது. சப்போஸ் ஒரு பேக்கெட் வாங்கினா உங்களுக்கு ஒரு 15 நாளில் ஒரு 100 கிராம் நெய் கிடைக்கும். 2 பேக்கெட் வாங்கினா 200 கிராம் கிடைக்கும். 3 பேக்கெட் வாங்கினா 300 கிராம் கிடைக்கும். அது நினச்சிக்கோங்க. கிராம் ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு 100 கிராம் வெண்ணெய் எடுக்கலாம். நீங்கள் வீட்டில் எவ்வளோ அதுவும் பாலை பொறுத்தவரை நீங்கள் நார்மலான இப்போ வெளியில் பால் வாங்கினீங்கன்னா எந்த பால் வாங்கினா ஃபஸ்ட்டு ரக பால்னு இருக்குது. தட் இஸ் டீ காஃபிக்கு மாத்திரம் குடிக்கிறேன் ப்ளூ கலர் பால். அதில் நீங்கள் வெண்ணெய் எடுக்க முடியாது. ஒன்லி காஃபி டீ போடுறதுக்கு வச்சுக்கலாம். அதில் ஆடை படியாது. அதுக்கு அடுத்தது எல்லோ இருக்குது, க்ரீன் இருக்குது, அப்போ சுபம்னு ஒன்று இருக்குது. அந்த பாலில் தான் ஃபுல் க்ரீம் மில்க்கும்பாங்க. அதில் தான் ஃபுல் க்ரீம் தான். அந்த பாலை அவங்க வாங்கி அப்படியே அதை பெஸ்டரைஸ் பண்ணிவிட்டு பேக்கெட்டாக பண்ணிடுவாங்க. அதுலேருந்து வெண்ணெய் எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த பாலை நம்ம வாங்கி வீட்டில் காய்ச்சிட்டேன்னா தான் உங்களுக்கு வெண்ணெய் கிடைக்கும். உங்களுக்கு வீட்டு வெண்ணெய் வேணும்னா அது மாதிரி நீங்கள் அந்த பாலை வாங்கிக்கலாம். அந்த பாலை வாங்கினவன் நம்ம இது பாருங்கள். இப்போ இது மாதிரி வெண்ணெய் எடுத்து அந்த ஆடையை எடுத்து இது மாதிரி சேர்த்து வச்சது இன்றைக்கி வெண்ணெய் எடுக்க போகிறோம். இது என்னென்னா நம்ம ராத்திரி நம்ம எடுத்து வெளியில் வச்சிடணும். ஏன்னா நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கும்போது இது ரொம்ப கெட்டியாக இருக்கும், ஐஸ் மாதிரி இருக்கும். அதை ராத்திரி ஒரு தட்டில் தண்ணியை ஊற்றி வச்சு இது மாதிரி ஒரு தட்டு கீழே ஒரு தட்டு வச்சு அதில் தண்ணியை ஊற்றி வச்சு இதை அதில் வச்சுட்டேன்னா காலையில் கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அந்த லூஸ் ஆனேன்னா அந்த வெண்ணெயும் பாலும் கலந்த இருக்கும். ஏன்னா ஆடை எடுக்கும்போது அதில் பால் சத்தும் இருக்கும். ஸோ அந்த பாலும் ஆடையும் சேர்ந்தது கொஞ்சம் லிக்விடாக ஆகிடும். இந்த லிக்விடாக ஆனதை நீங்கள் என்ன பண்ணுங்க, இது அப்படியே இந்த மிக்சி இதுக்குன்னே நம்ம ஒரு மிக்சி ஜார் நீங்கள் பொதுவாக சில மிக்சி வாங்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நார்மலான மிக்சியில் கூட நீங்கள் சாதாரண பிளேடில் கூட நீங்கள் வெண்ணெய் எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம மிக்சி ஜாரை போட்டு இதுக்குன்னு வெண்ணெய் எடுக்கிறதுக்குன்னு ஒரு பிளேடு இருக்குது. நான் உங்களுக்கு அப்புறமா இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் நடுவில் காமிக்கிறேன் அந்த பிளேடு எப்படி இருக்குன்னு. இதில் இப்போ ஊற்றியாச்சு. இதை என்ன பண்ணுங்க, இதை இப்போ மிக்சி ஆன் பண்ணிவிட்டு இப்போ மிக்சி ஆன் பண்ணிடுறோம். இப்போ இது உங்களுக்கு ஒரு சவுண்டு வரும். இந்த சவுண்டு என்ன, ஃபாஸ்ட்டு சவுண்டு. இது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்லோ ஆகிடும். தட் இஸ் வெண்ணெய் எடுக்கிற டைம். அது சவுண்டும் இதாகிடும். தட் இஸ் அது ரொம்ப கஷ்டப்பட்டு ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வெண்ணெய் எடுக்கிற டைம் அந்த சவுண்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா வெண்ணெய் வருது எப்போன்னு. ஸோ இப்போ ஸ்லோ ஆகிடுச்சு இந்த சவுண்டு. இன்னும் கொஞ்சம் அப்புறம் பழுது ஃபாஸ்ட் ஆகிடும். இப்போ ஃபாஸ்ட்டு சவுண்டு வருது. மேலே அந்த மூடியை பார்த்தீங்கன்னா இந்த பாலெல்லாம் இருக்கிறதுனா அப்படியே கரைஞ்சி வெண்ணெயாக ஆகி கீழே செஞ்சுடும். இப்போ பாருங்கள் ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. இந்த கண்டிஷனில் ஆஃப் பண்ணிவிட்டு அது இப்போ ஒரு இந்த சுவிட்ச் இருக்கும், பஞ்ச்
ரீசெட் ஸ்விட்சு, அதில் 2-3 இது மாதிரி 2-3 தடவை பண்ணிட்டேன்னா அது என்ன ஆகும்னா இந்த பாலும் வெண்ணையும் ஒன்றா இருந்ததெல்லாம் தனித்தனியாக விலகிக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பார்ப்பாங்க, மேலே இருக்க மூடியிலெல்லாம் சுத்தமாக பால் இல்லை, வெண்ணையும் இல்லை. இது எல்லாம் என்ன இருக்குது, இப்போ நீங்கள் மூடியை திறந்து பார்த்தா உங்களுக்கு வெண்ணெய் தனியாக வந்திருக்கிறது தெரியுது பாருங்கள். இந்த வெண்ணெய் தனியாக வந்திருக்கு. இந்த வெண்ணெயை நீங்கள் எப்படி ஃபில்ட்ரு பண்ணணுன்னா அதை உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போ இப்போ வெண்ணெய் இப்போ வந்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி ஒரு வடிகட்டியை எடுத்து வச்சுக்கோங்க. வடிகட்டியை எடுத்து வச்சுட்டு இல்லை அப்படியே நீங்கள் ஊற்றுங்கம்மா. இல்லைட்டா நீங்கள் பாருங்கள் அம்மா எப்படி இந்த மாமி எப்படி பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த வெண்ணெயை எடுக்கிற அளவுக்கு கையாலே எடுத்துடுறாங்க. இது மாதிரி கையால் எடுத்துகிட்டு உருட்டிடுவாங்க. இது மாதிரி உருட்டிட்டு பக்கத்தில் ஒரு சில்லு தண்ணியை இன்னும் டபராவில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வெண்ணெய் அதில் போட்டோடனே வெண்ணெய் அலும்பினா மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி சில்லு தண்ணி இருக்கும்போது வெண்ணெய் எப்படி கெட்டியாகிக்கும். இது மாதிரி ஊற்றிட்டு மீதியும் ஒரு ட்ரிப் எடுத்து வச்சு இன்னும் மீதி இருக்கிறது இது மாதிரி இந்த வெண்ணெயத்தில் எடுக்கணும். பாருங்க வெண்ணெய் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ வெண்ணெய் எடுத்து வச்சு இப்போ மீதியாக இது மாதிரி அந்த வடிகட்டியில் அந்த பால் ஊற்றும்போது மீதி ஏதாவது கொஞ்சம் சின்ன சின்ன வெண்ணெயோட பீஸு அது மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்துடும். அது வந்தவுடனே அதையும் எடுத்து நம்ம இந்த வெண்ணெயோட சேர்த்து வச்சுக்கணும். ஆல்ரெடி வெண்ணெய் எடுத்தாச்சு. அதில் இருக்கிறதையும் கொஞ்சம் நீங்கள் எல்லா வெண்ணெயும் ஒன்றா இது பண்ணிக்கோங்க. அடுத்தது மறுபடியும் நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்குது, ஃபுல்லாக ஊற்றிடுங்க. பேலன்ஸ் ஃபுல்லாக ஊற்றிட்டாங்க, அதை வயிற்று இது பண்ணிவிடுங்க. அந்த தண்ணியை வச்சு பண்ணிவிடும், அந்த தண்ணி அதில் ஊற்றிடுங்க போதும். நல்லா அதை ஒட்ட அதே பாத்திரத்துலேருந்து நார்மலாக கொஞ்சம் அந்த வெண்ணெய் பால் ஊற்றினோன்னு ஒரு அரை டம்ளர் இந்த கோல்டு வாட்டர் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் என்ன ஆகும்னா வெண்ணெய் ஈஸியாக வெளியில் வரும். அந்த கோல்டாக இருக்கிற போது தான். அதே சமயத்தில் நீங்கள் எப்போ வெண்ணெய் எடுத்தாலும் காலையில் ஒரு 7லேருந்து 8 மணிக்குள்ளே எடுத்துடுங்க. ரொம்ப போச்சுன்னா வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா வெண்ணெய் எடுக்க முடியாது. மறுபடியும் அது ரொம்ப நாள் சுற்றணும் மிக்சியில். குறைஞ்சா 15-20 நிமிஷம் சுற்றினா தான் வெண்ணெயாக வரும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் உடனே 8 மணிக்குள்ளே எடுத்துட்டனால கூலிங் இருக்கும். டெம்பரேச்சர் வீட்டு டெம்பரேச்சரும் கூலிங்காக இருக்கும், அவுட் சைட் டெம்பரேச்சரும் கூலிங்காக இருக்கும். அந்த கூலிங்காக இருக்கிற டைம்லேயே வெண்ணெயை நீங்கள் எடுத்துடுங்க. இப்போ அப்படியே செகண்ட் ட்ரிப் எடுக்கிறாங்க. இது பாருங்க, செகண்ட் ட்ரிப்பை ஒன்றும் ஆஃப் பண்ணாதுங்க, அதே சவுண்டு காமிக்க உங்களுக்கு ஸ்லோ ஆகிடும். அது பாருங்க, சவுண்டும் உங்களுக்கு ஸ்லோ ஆகிடுச்சு பாருங்க. இந்த ஸ்லோவாக ஒன்றும் பண்ணாது, ஆஃப் சொல்லிட்டு இந்த ஸ்லோ மறுபடியும் அதே ஃபாஸ்ட் ஆகிடும். அந்த ஃபாஸ்டான கண்டிஷனில் தான் வெண்ணெய் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஃபாஸ்ட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபாஸ்ட் ஆகி மேலே இருக்க மூடியில் இருக்கிற பால் தயிர் எது இல்லைனாலும் அதே மாதிரி அது விலகி கீழே இறங்கிடும். இப்போ கீழே இறங்கினதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த ரிஞ்ச் இது இருக்குல்ல, ரீசெட் சுவிட்சு, அது 2 முதல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணுங்க. அது ஒன்று அந்த பாலும் வெண்ணெயுமா இருந்ததும் 1-2 தனித்தனியாக பிரிஞ்சுக்கும். பாருங்கள், இப்போ திறந்து பாருங்கள், வெண்ணெய் தனியாக பிரிஞ்சிருக்கு. ஒட்டை மேலே இருக்க மூடியில் இருக்க வெண்ணெயெல்லாம் கூட ஒட்டை வழித்து எடுத்துடுங்க. வழித்து எடுத்துட்டு அந்த வெண்ணெயை செகண்ட் ட்ரிப் எடுத்த வெண்ணெயையும் எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த பாலை வேஸ்ட் ஆக்காதுங்க. இந்த பாலை மறுபடியும் நீங்கள் சூடு பண்ணிவிட்டு தயிராக கூட ஆக்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு தயிர் நிறைய வீட்டில் இருக்குது, அது மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா தட்டு பாலாக பண்ணிக்கலாம். தட்டு பால் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா சுண்ட வச்சுவிட்டு, ஏன்னா இது திக்கு பால் தான். ஸோ இந்த பாலில் கொஞ்சம் தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம். அது எதுக்குன்னா அந்த வெண்ணெய் சேர்ந்து வர்றதுக்காக. ஸோ அதுக்காக இந்த பால் ஆடைப்பால்லாம் இருக்கிறதுனா திக்காக தான் இருக்கும். ஸோ இந்த பால்லேருந்து நீங்கள் தட்டு பால் பண்ணலாம். இல்லை தயிராக ஊற்றிட்டு மறுநாள் 2 நாள் தயிராக யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு பழைய பாலாக இருக்குது அப்போ இப்படின்னு கொஞ்சம் இது பார்க்குறவங்க வேணால் அதை மோர் குழம்பு ஏதாவது வீட்டில் பண்ணிக்கலாம். இல்லை அந்த பாலை
என்னன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அன்றைக்கே யூஸ் பண்ணோன்னா நான் சொன்ன மாதிரி தட்டுப்பாலாக பண்ணிக்கலாம், இல்லை தயிராக ஊற்றிக்கலாம், மோர் குழம்பாக பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அந்த பாலை வேஸ்ட் ஆக்காதவங்க, அதுக்காக தான் சொன்னேன். அந்த பால் இது பியூர் இன்னும் சொன்ன போனால் திக்கு பால், அது ஃப்ரீசரில் தான் வைக்கிறேங்க. ஸோ பால் தெரியவும் தெரியாது உங்களுக்கு. அப்படியே நல்லா கொதிக்க வச்சு நான் காமிக்கிறேன். அடுத்த ஸ்டேஜ் நல்லா கொதிச்சுடும். கொதிச்சோடனே மேலே வெண்ணெய் படிஞ்சு அதில் இருக்கும், வெண்ணெய் எடுத்த பாலாக இருக்கிறதுனால. அதை நீங்கள் ஒரு கொஞ்சம் ஆறினோடனே தயிராக உரக்குத்திடுங்க. மறுநாள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். நார்மலான தயிரோடு அது கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா வெண்ணெய் எடுத்த பால்னால கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இதை வெண்ணெய் எடுத்துட்டாங்க இதுலேருந்து. அடுத்த ஸ்டேஜும் கொஞ்சம் வடிகட்டிடுறாங்க. நல்லா வடிகட்டிட்டாங்க. இப்போ அடுத்த என்ன சொன்னால், இந்த பால் ஆல்ரெடி எடுத்ததை கேஸில் வச்சு சுட பண்ணிக்கணும். இப்போ இந்த பாத்திரத்துலலாம் வெண்ணெயாக இருக்கும். அதுக்கும் ஒரு சின்ன டிப்ஸு தரோம். என்ன பண்ணுங்க, நீங்கள் வெண்ணெய்க்குன்னு யூஸ் பண்ண அந்த அதே பாத்திரத்தில் நல்லா தண்ணியை ரொப்பிக்கோங்க. பாருங்க, இந்த அம்மா மாமியை தண்ணியை ரொப்பிக்கிறாங்க. இந்த தண்ணியை அப்படியே கொஞ்ச நேரம் இதில் கேஸில் வச்சுன்னா ஆல்ரெடி வெண்ணெயாக இருந்த பாத்திரத்துலேருந்துலாம் உங்களுக்கு இப்போ வெண்ணெயாக இருக்கிறதுலாம் அதெல்லாம் சூட்டு இதாகி மிக்ஸ் ஆகிடும் தண்ணியை. இதே தண்ணியை நீங்கள் இந்த மிக்சி ஜாரை அதுக்கு யூஸ் பண்ண எல்லா பாத்திரத்தையுமே அலம்பிடலாம். ஃபஸ்ட்டு வெண்ணெயெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சிக்க வேண்டியதெல்லாம் தேய்ச்சிக்கலாம். ஸோ இல்லைன்னா கையெல்லாம் வெண்ணெயாக ஆகாது, எண்ணெயெல்லாம் படியாது. ஸோ ஒரே சமயத்தில் நீங்கள் இந்த வேலையை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தது இப்போ பாருங்க, இந்த டபராலேருந்து வெண்ணெய் வச்சுருந்தோம்ல, இந்த சில்லு தண்ணியில் இதுலேருந்து எடுத்து இந்த சட்டியில் போட்டோம். இது நீங்கள் என்னென்னா அப்படியே அடுப்பில் வச்சுடுவோம். அடுப்பில் வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுன்னா வெண்ணெய் அப்படியே உருகி மேலே வரும். அடுத்தது இந்த பால் இருக்குல்ல, இந்த பாலையும் நீங்கள் அடுப்பில் வைக்கணும். அதை வச்சு காமிக்கிறேன். இது பாருங்க, இந்த பாலையும் அடுப்பில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாலையும் இடத்துல வச்சாச்சு. இந்த பாலும் சுட்டு நல்லா கரண்டி போட்டு 2-3 கலரி. நான் இது கொஞ்சம் திக்காக இருக்குன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும். அதுக்காக ஒரு கரண்டி அதில் வச்சு அப்பப்போ கிளறி கொடுத்துட்டு பால் ஒரு கொதி வந்தோடனே இறக்கி வச்சிடலாம். இந்த வெண்ணெயும் உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் காமிக்கிறேன். இந்த எப்படி நெய்யே ஆகி அதுக்கப்புறம் அந்த உருக்கின நெய்யை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோன்னு. ஸோ இதில் எல்லாம் வேலை முடிஞ்சு இந்த எல்பு திரையில் உங்களுக்கு வெண்ணெய் எடுத்ததுனால அடி கொஞ்சம் இருக்கும், வெண்ணெயாக இருக்கும். அதுலேயே அன்றைக்கி நீங்கள் சாம்பார், வெத்த குழம்பு என்ன வேணால் பண்ணேன்னா அதுலேயே கூட நீங்கள் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அந்த நெய்யும் வேஸ்ட் ஆகாது. அதில் ஒட்டின்னு இருக்க நெய்யெல்லாம். சப்போஸ் வேறு ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க, எதுவும் பண்ணி முடியலன்னா அதை நீங்கள் நல்லா சுரண்டி எடுத்து வச்சுட்டு கூட மறுநாள் கூட அது யூஸ் பண்ணிக்கலாம். இது வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் இதை சொல்கிறேன். சில பேர் அது வேஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணும். பட் வேஸ்ட்டை பண்ணாமல் இருக்கிறதுக்கு கொடுக்குற டிப்ஸ் இது. ஸோ இந்த பாலில் ஒரு நாட் ஏ சிங்கிள் ட்ராப்ஸு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பண்ணுறோம். அதை உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம். இதில் பாருங்க, இந்த வெந்நீரை வச்சு இந்த இதெல்லாம் அலம்பியாச்சு. எல்லாத்தையும் வெந்நீர் போட்டு இந்த மிக்சிலாம் எல்லாத்தையும் ஒரு எல்லாத்தையும் ஊற்றி எல்லாத்தையும் அலம்பிட்டோம். இதுக்கு அப்புறம் நீங்கள் விம் லிக்விடோ விம்பாரோ இதுலையும் வச்சு ஃபர்தராக நீங்கள் தேய்ச்சி எடுத்து வச்சிடலாம். பட்டு அது அப்படியே நீங்கள் பண்ணினா உங்களுக்கு அந்த யூஸ் பண்ணுற விம் லிக்விடோ விம்பா அதெல்லாம் கூட வெண்ணெய் ஆகிடும், கையெல்லாம் பிசுன்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வெந்நீரால் இது எல்லாத்தையும் அலம்பிடுங்க. யூஸ் பண்ண வெண்ணெய்க்கு யூஸ் பண்ண எல்லா பாத்திரத்தை அதுக்கப்புறம் தேய்க்க போடுங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி இங்கே வெண்ணெய் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இது அப்பப்போ கிளறி விடுவோம், இல்லாட்டா அடி பிடிச்சிக்கும். பக்கத்துலேயே இருந்து சிம்மில் வச்சுட்டு ஹை ஃப்ளேம் வைக்காத. ஹை ஃப்ளேம்லாம் பொங்கி அப்படியே கொட்டிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி கிளறிட்டே இருங்கோ. கிளறிட்டே இருந்தால் அதேமாதிரி இந்த பாலையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருக்கும். நீங்கள் பக்கத்தில் ஏதாவது வேலை இருக்குது அது மாதிரி சூழ்நிலை ரெண்டுமே சிம்மில் கூட வச்சிடலாம். சிம்மில் வச்சு அது பாட்டில் பொங்காமையே இருக்கும். அது மெதுவாக ஆகிட்டுருக்கும். நீங்கள் ஒரு வேலையை வச்சுட்டு இன்னொரு வேலையை பண்ணினீங்கன்னா இந்த பக்கம் பால் பொங்கிடும், அங்கே வெண்ணெய் பொங்கிடும். பண்ண வேலை எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ பெட்ரு எந்த வேலையும் வச்சுக்காமல் இதை ரெண்டையும் முடிச்சுட்டு வேறு வேலைக்கு போங்க. அப்படி போகணும், வேறு வேலைக்கு அவசரமாக இருக்குன்னா சிம்மில் ரெண்டையும் வச்சுடுங்க.
ரெண்டையும் சிம்மில் வச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வாங்க. ரொம்ப டிலே பண்ணிக்காதுங்க, இல்லாட்டா வெண்ணெய் அடி பிடிச்சிடும். பால்னா கூட பரவாயில்ல, பொங்கி அப்படியே மேலேயே நின்றுட்டுருக்கும், கொட்டாது. பட் வெண்ணெய் அடி பிடிச்சிச்சுன்னா கருத்துட்டுனா அது எதுக்கும் யூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ வெண்ணெயை மாத்திரம் கண்ணும் கருத்துமாக பார்த்து முடிச்சுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி வெண்ணெய் இன்னும் பொங்கிட்டு வருது, நெய் வர ஸ்டேஜு. பாலும் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் பொங்கிடும். பார்த்துக்கணும். பாருங்க, இது மாதிரி இந்த ஊர் வச சவுண்டு ஒரு மாதிரி வரும். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெண்ணெயும் இப்போ நார்மலாக நம்ம எண்ணெயில் தண்ணியை தெளிச்சுன்னா என்ன படப்படன்னு சவுண்டு வரும். ஸோ இந்த வெண்ணெயில் தண்ணியும் கலந்துருக்கிறதுனால அது என்ன ஆகுது, அந்த ஸ்டேஜ் எப்போ அது நெய்யாக மாறுற டைமில் அதில் இருக்க தண்ணியெல்லாம் அந்த நெய்யோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஊர்வசைன்னு சொல்லுவாங்க. ஊர்வசை அடங்குற மட்டும் இந்த வெண்ணெயை நம்ம காய்ச்சணும்பாங்க. அந்த காலத்துலலாம் என்ன சொல்லுவாங்க, ஊர்வசை அடங்கிச்சா அப்படின்னு. அதில் ஒரு காமெடியும் சொல்லுவாங்க. ஊர்வசைன்னா வீட்டில் இருக்கிற அந்த வெண்ணெயோட ஊர்வசை நினைக்காம ஊரில் இருக்கிற எல்லா ஓசையும் அரங்கினதுக்கப்புறம் வெண்ணெயை பார்த்தாங்களாம். சட்டியில் போய் பார்த்தா வெண்ணெயே இல்லையா, இல்லாட்டி அது மாதிரி ஒரு வீட்டில் மாமியார் இருக்காரு சொல்லுவாங்களாம். இப்போ ஊர்வசை அடைஞ்சேன்னா ஆஃப் பண்ணுன்னு. அப்போ ஆஃப் பண்ணும்போது ஊரில் இருக்க ஓசையெல்லாம் முடிஞ்சோடனே ஆஃப் பண்ணும்போது சட்டியில் வெண்ணெயே இருக்காதான். அது மாதிரிலாம் ஒரு காலம் சொல்லுவாங்க காமெடியாக. அதை நான் இதில் ஒரு சின்ன இதுவாக கொடுக்குறேன். ஸோ ஊர்வசைன்னா வெண்ணெயில் இருக்க ஊரோசைம்பாங்க. வெண்ணெயில் இருக்க ஓசை இந்த தண்ணி முடிஞ்சு இந்த படப்படன்னு சவுண்ட் ஆகி அவ்வளோதான். அதுக்கப்புறம் பொங்க ஆரம்பிச்சிடும். இந்த பொங்கி வர டைமில் தான் இதில் தண்ணியெல்லாம் போயிடுச்சு, இதில் தண்ணி இல்லை, இனிமேல் வெண்ணெய் தான் இருக்குது, நெய் தான் இருக்குதுன்னு நினச்சிருக்கணும். அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ இன்னும் சவுண்டு வருது பாருங்கள், படப்படன்னு சவுண்டு வருது. இந்த சவுண்டு குறையணும். இந்த டைமில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்னா அடி பிடிக்காமல் இருக்குனால வெண்ணெய் நெய்யாக மாறின டைமில் அடி பிடிச்சிட்டுனா கருத்துடும் நெய். பாருங்க, இப்போ சவுண்ட் ஆகிடுச்சு, இப்போ பொங்குறது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே வைக்காதுங்க. இன்னும் என்னென்னா, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டு சில பேர் அப்படியே அடுப்பில் வச்சுடுவாங்க. அடுப்புலேயே வைக்கக்கூடாது, அதை தனியாக வெளியில் பிடிக்கிய பிடிச்சி வெளியில் வச்சுடுங்க. ஏன்னா அடுப்பில் இருக்க சூட்டில் என்ன ஆகும், இந்த மாதிரி எடுத்து இல்லாட்டா அடுப்பில் இருக்க சூட்டில் அடி பிடிச்சிடும். இல்லை வெண்ணெயோட நான் ஏற்கனவே இதுக்கு முன்னால் கூட ஒரு சில டிப்ஸை சொல்லியிருக்கேன். எந்த சாம்பாரோ ரசமோ எதுவும் முடிஞ்ச உடனே அடுப்புலேருந்து இறக்கி கீழே வச்சுடுங்க. அடுப்புலேயே வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிட்டேன்னா நம்ம போட்ட பக்குவத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பக்குவம் சேஞ்ச் ஆகிடும். தட் இஸ் கொஞ்சம் சாம்பார் ஒரு அரை கொதி ஜாஸ்தி ஆகிடலாம், இல்லை ஒரு 2 நிமிஷம் சூடு அதில் எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஸோ உங்களோட நார்மல் பக்குவம் மாறிடும். ஸோ எப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சோ சாம்பார் முடிஞ்சிடுச்சு, ரசம் முடிஞ்சிடுச்சு, பொரியல் முடிஞ்சிடுச்சு, இல்லை இது மாதிரி வெண்ணெயெல்லாம் எது முடிஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சதுனாலும் ஆஃப் பண்ணிவிடுங்க. உடனே ஆஃப் பண்ணிட்டு அடுப்புலேருந்து இறக்கி வச்சுடுங்க. சம்டைம் இன்னும் என்னென்னா, நம்ம ஆஃப் பண்ணிட்டு சிம்மிலே வச்சுட்டு போயிடுவோம். அதுவும் நடக்கும். இந்த பக்கம் லெஃப்ட்டில் திருகிறதுக்குள்ள ரைட்டில் திருவிடுவோம். ஆஃப் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு வந்துடுவோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிருக்காது. குக்கரில் சொல்லுவாங்க, ஒரு விசில் வந்தோடனே சிம்மில் வைம்பாங்க. சில பேர் என்ன பண்ணால் சிம்மில் வைக்கிறதுக்குள்ளே ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லை சில பேர் சிம்மில் வச்சுட்டு மறந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ அடுப்பில் மாத்திரம் வேலை செய்யும்போது எல்லா வேலை முடியற மட்டும் அடுப்பை விட்டு நகராதுங்க. இதோட முடிஞ்ச பாலை சுட்டுடுச்சு, பால் இதாகிடுச்சு, வெண்ணெயும் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வெண்ணெயை அப்படியே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். வெண்ணெய் முடிஞ்சு ரொம்ப நாய் வைக்காதுங்க இழுப்புச்சட்டியில். இழுப்புச்சட்டியோட சூடு கூட வெண்ணெயை இன்னும் ஜாஸ்தி சூடு ஏறி உங்களுக்கு கருத்துடும் வெண்ணெய். இதை வாங்க, வெண்ணெயை இதுலேருந்து நெய்யை இது மாதிரி வடிகட்டியில் இது மாதிரி வச்சுவிட்டு வெண்ணெயை நெய்யை அப்படியே வடிகட்டுங்க. இல்லாட்டா என்ன ஆகுதுன்னா, இந்த கசண்டெல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த கசண்டெல்லாம் சேர்ந்துக்கும். இந்த கசண்டில் ஒரு நான் சொன்ன மாதிரி
கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஜாஸ்தியாக வச்சுன்னா இந்த கருக்கக்கூடாது. கருத்துட்டேன்னா எதுக்குமே உபயோகப்படுத்த முடியாது. ஏன்னா நீங்கள் சாம்பார், நான் உங்கள்கிட்ட சொன்னேன், சாம்பார்லேயோ வெத்த கொம்புலையோ இது பண்ணலான்னு, அது என்ன அங்கங்கே கருப்பாக தெரியும். ஸோ நீங்கள் இதை என்ன பண்ணுங்க, இப்போயும் ஒரு ஐடியா சொல்கிறேன், இதையும் வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா இதில் கொஞ்சம் கோதுமாவையோ இல்லை பொட்டுக்கடலை மாவையோ போட்டு கொஞ்சம் சர்க்கரையோ வெள்ளத்தையோ போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுடுங்க. அது நல்லா இருக்கும், நெய் உருண்டையாக இருக்கும். கோதுமாவோ இல்லை பொட்டுக்கடலை, மெயினாக கோதுமைனா வறுத்துக்கணும். பொட்டுக்கடலை மாவுனா வறுக்க வேண்டாம். பொட்டுக்கடலை மாவு துருவுண்டு மிக்சியில் ஒரு 2 கரண்டி போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி விட்டு இந்தலையே போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த பொட்டுக்கடலை அரைக்கிற போது ஒரு சின்ன பால் கரண்டி சர்க்கரையை போட்டு 2 சேர்த்து அரைங்கோ. அரைச்சிட்டு இந்த வெண்ணெய் எடுத்த அந்த கசண்டு இருக்குல்ல, அதில் அதை போட்டு நல்லா இது இப்போ கிளறி உருண்டையாக உருட்டி பொட்டுக்கடலை உருண்டையாக சாப்பிட்டுக்கோங்க. இது என்னோட டிப்ஸு. இதோட நான் முடிச்சுக்கிறேன். வெண்ணெய் எப்படி எடுத்ததுன்னு உங்களுக்கு சொல்லி காமிச்சாச்சு. தேங்க்யூ, அண்ட் we will meet you in the next video. Thank you very much.